கனடாவில் இடம்பெற்றுள்ள கடும் பனிப்பொழிவில் வீதிகள் நிறைய சினோ குவிந்திருக்கிறது. வீடுகள் முட்டும் அளவுக்கு பனிப்பொழிவு நிறைந்து காணப்படுகிறது. வாகனங்கள் வெளியே எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சில இடங்களில் வலித்திருக்கிறார்கள். சினோ வலிக்காத இடங்களில் நாங்கள் சினோவுக்குள் தாண்டி நடக்க வேண்டியதாக இருக்கிறது. கனடா வர விரும்பும் மக்கள் இவற்றை பார்த்து மகிழும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சில இடங்களில் அதிக பனிப்பொழிவு, குறைந்தது 40 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. நாங்கள் இப்போது நடந்து நாங்கள் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மிகவும் அதிக பனிப்பொழிவு, மக்கள் மிகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வீதிகள் வலிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் கிறிஸ்மஸ் போல மிகவும் அழகாக ஒயிட் கிறிஸ்மஸ் போல காட்சியளித்து கொண்டிருக்கிறது. மிகவும் பெருமையாக மக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கனடா வர விரும்பும் மக்கள் இவற்றை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கவும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கனடாவின் மிசிசாகா பிரதேசத்தின் கடும் பனிப்பொழிவு எதிர்நோக்கி இப்போது மிக பிரமாண்டமான அளவில் பனிப்பொழிவை சந்தித்திருக்கிறது. மக்கள் மிகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சினோவை துப்புரவு செய்வதற்கு சில வீடுகளில் மிகவும் அழகாக அவர்கள் துப்புரவு செய்துவிட்டு வெளியே கார் எடுக்க முடியாமல் அவர்கள் அப்படியே வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், பனிப்பொழிவுக்குள் சிக்குண்ட மான்குட்டிகள் பனிப்பொழிவுக்குள் சிக்குண்டு போயிருக்கின்றன. மிகவும் அதிகமாக இதோ 2 அடிக்கு மேல் சினோ நாங்கள் இப்போது தடுமாறி நடந்து எங்கள் வீட்டை வந்தடைந்திருக்கிறோம். கனடாவின் அதிக பட்டையும் நாங்கள் பார்த்து கொண்டு உதவி செய்து கொண்டு இப்போது சின்ன சவாலெல்லாம் கொண்டு வந்து இப்போது ஒரு காரை மீட்பதற்கு 5 பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காக நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் அயல் வீட்டு நண்பர் வந்து வீதிகளையும் தன்னுடைய மிஷினை வைத்து துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சமுதாய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது முக்கியமாக ஒரு கார் வந்து சினோவுக்கு மேலே ஏறிவிட்டது. அவர்கள் காரை தூக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மினி படை இப்பொழுது இந்த சினோவிலிருந்து மீட்பதற்காக வந்திருக்கிறது. ஹலோ, are you going to help Canada Snow people? Yes? Are you not helping?
நாங்கள் அந்த தூரத்துக்கு செல்வதற்கிடையில் அவர்கள் இதோ மிக மும்முரமாக இவர்கள் இப்போது காலையில் என்னுடைய வாகனமும் இப்படித்தான் புதைந்தது. நாங்கள் இவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நாங்கள் இந்த காரை விற்க போகிறோம். Guys, okay? Is the engine running? Front built. Your handbrake on? Is your handbrake on? Okay. அந்த வாகனம் என்ஜின் சீஸ் ஆகிவிட்டது. அவர்கள் திரும்ப என்னையா மேடம் கைலாஸ்கோ வாகனம் சீஸ் ஆகிவிட்டது. நீங்கள் சினோவில் தத்தளிக்கும் போது வாகனத்தை மீண்டும் முன்னுக்கு பின்னுக்கு தள்ளும் போது சீஸ் ஆகிவிடும் என்ஜின். மேடம் விட்டுடாங்க நடவுங்க முன்னுக்கு அப்போ கோவிங். என்று பெய்திருக்கும் பனிப்பொழிவு அளவை நீங்கள் இப்போது இந்த காவிரி வீட்டுக்கு மேலே கொண்டிருக்கும் அளவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தரக்கூடிய 2 அடி உயரத்துக்கு பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கிறோம். இந்த காணொலியை கண்டு கழித்த உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் காணொலிகளை பார்த்து ஆதரவு தரும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். Please don't forget to subscribe, share and give support. Thank you.